for joining today's newspaper discussion. And today we are having 4 important articles to discuss. The first one is climate crisis has intensified the marine heat waves across the world. So first article என்ன அப்படின்னா because of the climate change oceansல இருக்கக்கூடிய temperatures எல்லாம் rise ஆயிருக்கு. Because of the rise என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத we are going to discuss in this article. Second one is இப்போ ரீசன்ட் டேஸில் த கவர்னரோட ப்ராப்ளம் அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு கவர்னரோட இஷ்யூஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அண்ட் தட் இஸ் பஞ்சாப், ஸோ அந்த மாதிரி சம் அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்னர்ஸோட that is பில்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ஆர்டிகல் நம்பர் 200 and 201 என்ன சொல்லுது, that is கவர்னர் and 201 is related to the president, that is president's approval over the governor's reservation bill. So அதை பற்றி we are going to discuss in the second article. Third one, that is recently some states are asking the increase in demand of the central taxes. So இப்போ GST ஆகட்டும் செஸ் ஆகட்டும் எந்த சார்ஜஸாக இருந்தாலும் it is collected by the center and devolution methodல they are giving the shares to the state governments and அந்த recommendations எல்லாமே planning commission மூலமாக நடக்கக்கூடியது. ஸோ அப்போது அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது and why the states are demanding the share increase in share அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணலாம். And last but not least ஒரு 2 days or 3 daysக்கு முன்னாடி that is we have seen about the goal of India's nuclear sector. So that is previous video in the scheme patti I would have explained and again this was in news. So நியூக்ளியர் செக்டர் இத்தனை வருஷமாக இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து 75+ இயர்ஸாக இட் வாஸ் ஒர்க்கிங் அண்டர் த கவர்மெண்ட். இப்போ புதுசாக ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது வெதர் இட் இஸ் ஆப்ட் ஆர் நாட். ஸோ அண்ட் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் we are going to discuss in this fourth article. And there is the study hall there is exclusive study hall space in Erode as well as the Coimbatore. Only limited seats are there, so kindly enroll and you are having the 50% offer for the study hall. So if you interested, please contact this number and book your seat. It's very limited, so totally 20 seats only available. And as well as admissions are open for UPSC banking, TNPSC, and test series is also open for the UPSC as well as the TNPSC. You can contact the same number and that is the batch size is strictly fixed to 20. So straight away we will start with our today's discussion. So the first article is climate crisis has intensified marine heat waves across the world. ஸோ ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். அப்போது நமக்கு மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஜான்வரி 2025 ஸோ மெரைன் ஹீட் வேவ்ஸ் வந்ததுனால இங்கே வந்திருக்குன்னா இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்ததுனால கிட்டத்தட்ட 30,000+ ஃபிஷ் தே ஹாவ் டைட். ஸோ ஆஸ்திரேலியன் ரீஜன், ஆஸ்திரேலியா இங்கே இருக்குது பசிபிக் ஓஷனில், ஸோ பசிபிக் ஓஷனில் மெரைன் ஹீட் வேவ்ஸ் இஷ்யூஸ்னால ஸோ கிட்டத்தட்ட 30,000+ ஃபிஷ்ஷஸ் தே ஹாவ் டைட். ஓகே, ஸோ அப்படின்னா அப்போ மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்னா it is none other than sea surface temperature or sea ஓட டெம்பரேச்சரில் ஒரு abnormal increase and that is the extremely high temperatures in the ocean. ஓகே, அது வந்து எப்படி எவ்வளோ டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் தட் இஸ் அது வந்து ஒரு நாள் 2 நாள் இருந்துச்சுன்னா அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் டேக் அன் ஆவரேஜ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 daysக்கு மேலே ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டேட் இருந்து ஒரு 5 days ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் வந்து 3 to 4 degree செல்சியஸாக இருந்துச்சு அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த மெரைன் ஹீட் வேவ்ஸ். அண்ட் இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸோட டியூரபிலிட்டி இல்லை எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் மே லாஸ்ட் அப் டு வீக்ஸ், 1 week, 2 weeks or 3 weeks or several weeks. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். சரி, இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸ்க்கு த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த climate change. ஸோ climate change is the root cause for the 90% of the marine heat waves. And இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பிகாஸ் ஆஃப் திஸ் climate change அண்ட் இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கன்சர்ன் என்ன அப்படின்னா இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா அதோட இன்டென்சிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 1 week or 2 weeks இருந்து அதுதான் நம்ம வந்து செவரல் வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட்
இப்போ ஒரு few areasல years வரைக்குமே இதாகுது. And அது மட்டும் இல்லாம it is long lasting in the recent decades ஒரு last 10 to 15 years so இந்த marine heat waves அப்படிங்கிறது it is a really a big challenge. Okay. ஸோ இப்போ மேக்ஸிமம் எந்தெந்த ஏரியாஸில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இல்லை காமனாக எங்கே நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நார்த் ஆஃப் த பசிபிக் ஓஷன், நார்த் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன், மெடிட்டரேனியன் சி, கரேபியன் சி அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே அகெயின் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீல எப்படி இருக்குது. That is Bay of Bengal, it is slight warmer than the Arabian Sea, and so that is இதில் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது when compared to the Bay of Bengal, marine heat waves Arabian Seaல தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா நேச்சுரலாகவே Arabian Seaயோட temperature is quite cold. Okay. So that is this can cause extreme weather events. So marine heat waves வந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன ஆகும்னா tropical storms, hurricanes and it may disturb the normal flow of the water cycle. ஸோ அப்போ வாட்டர் சைக்கிள் நார்மலாக இப்படி போயிட்டு இருக்கிறது இப்படி அப்நார்மலாக மாறுச்சு அப்படின்னா it may leads to the flood or else rainfall இல்லை அப்படின்னா it may leads to the drought and this drought can leads to the wildfires or forest fires. ஸோ இந்த மாதிரி implication just ocean warming அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேயே it is leading to the changes in water cycle, increasing flood, droughts and forest fires. Okay, so marine heat waves, Indian phenomenon, இது வந்து global phenomenon. So North Atlantic Ocean, Pacific Ocean, Mediterranean Sea ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. But Indian scenario ல என்ன அப்படின்னா it is very very rare in the tropical waters, that is Indian Oceans அந்த மாதிரி இருக்கும்போது பட் எப்பாச்சு ஒரு டைம் தான் வரும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வருஷத்தில் இத்தனை டைம்ஸ் வருது, ட்ராபிக்கல் வாட்டர்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் ஸோ த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் இட்ஸ் none other than the அரேபியன் சி ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு 1.5% அரேபியன் சி ஹாஸ் பீன் அஃபெக்டட் அண்ட் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5% பே ஆஃப் பெங்கால் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், அதனால வாட்டர்ஸ் வந்து வார்மாக இருக்கலாம் அண்ட் அப்படி வார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ இட் மே லீட்ஸ் டு த ஸ்டார்ம்ஸ் அண்ட் இட் மே லீட்ஸ் டு த ஹரிகேன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஓஷனோட ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ ஓஷனோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா திஸ் இஸ் த சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் த பாட்டம் அண்ட் நார்மல் டைமில் இது வரைக்கும் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த லேயருக்கு so they would have adapted. But in the idunala because of the changes in the stratification layer and the thermal stratification layer idu varaikum poirukku kittatta bottom varaikum porakku chances irukku and adanala illa because of the heat acidification ocean can become more salt and deoxygenation nadakalam. So deoxygenation nadandichu appadina so anga irukkakoodiya aquatic animals kana oxygen kiraikadu, adanal enna aiduvanga appadina they will suffocate and they will die. ஸோ அப்படி நடக்கும்போது என்னென்னா இட் லீட்ஸ் டு த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும்போது த ஹேபிடேட். ஸோ ஹேபிடேட் மீன்ஸ் ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன ஒரு ப்ராப்பர் ஷெல்டர், ஸோ ஃபுட், வாட்டர் அண்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கிறது தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது, ஹேபிடேட் இல்லை, ஸோ அதனால் இட் அஃபெக்ட்ஸ் த ஃபுட் வெப். அண்ட் இது வந்து என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். எக்கனாமிக்கல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ எக்கனாமிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஸ்பீஷஸ், டூரிசம்ஸ் அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ், ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மெரைன் ஹீட் வேவ்னால அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்போது அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஓஷன் வார்மிங்கை ஸ்லோ டவுன் பண்ணணும். அண்ட் ஸ்லோ டவுன் பண்ணணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ பாரிஸ் கிளைமேட் டீலில் இருந்து தட் இஸ் அங்கே கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஸோ இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வி கேன் ரெடியூஸ் த ஓஷன் வார்மிங். அண்ட் நம்ம நேற்று தான் நம்ம பார்த்தோம் யூஎஸ் இஸ் வித்ட்ராயிங் ஃப்ரம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஎஸ் ஃபர்ஸ்ட் பாலிசிக்காக. ஸோ பாரிஸ் கிளைமேட் டீம் அண்ட் யூஎஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஐ ஹாவ் கவர்ட் இன் எஸ்டர்டேஸ் நியூஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு see that. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட், தட் இஸ் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் டெக்னாலஜிஸ். இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கு நிறைய ஆல்டர்னேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வி வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் த
alternate solution, that is the nature based solutions. So இதெல்லாம் எப்படி possible அப்படின்னா we need to invest on the research and development, we want to increase our research capacity. so அப்படி இருக்கும்போது automatically it is possible. so இப்போ இந்த heat waves காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு global initiative, so they have started a research networks. so அந்த research networks ஓட நேம் என்னன்னா marine heat wave international groups. so இவங்க தான் வந்து இப்போ they are closely monitoring the increase in temperature of the ocean waters. Okay, so the second topic for today's discussion is role of governor in giving assent over the bills. Okay, so அப்படி இருக்கும்போது கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, that is he is acting as the constitutional head of the state. Constitution has given the power to the governor to act as the head of the state, and that is he plays a crucial role in the legislative process. so இப்போ legislative assemblyல ஒரு bill pass பண்றாங்க, அந்த bill வந்து ஆக்டா மாறணும் அப்படின்னா it is possible only with the help of the assent of the governor. இதே இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அந்த பில் வந்து ஆக்டாக மாறணும் அப்படின்னா என்ன ஆகும், தட் இஸ் இட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த பிரசிடென்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் இந்த இடத்துல ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ண பில்ஸ் எல்லாமே ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக தட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் கவர்னர் ஹவ் புட் ஆன் ஹோல்ட். ஸோ அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 200 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கவர்னரோட அசன்ட் ப்ராசஸை பற்றி எந்தெந்த பில்லுக்கு அவர் அப்ரூவல் கொடுக்கணும், எந்தெந்த பில்லை அவர் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 200 ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கவர்னருக்கு கொடுக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பில் வந்துச்சுன்னா he can give, so he can grant the assent, he can approve that bill. okay, அப்படி அப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பில்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா he can withhold the assent. ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, XYZ பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா he can withhold the bill. ஓகே, ஸோ அப்படி withhold பண்ணலை அப்படின்னாலும் he can return the bill for the reconsideration. அண்ட் ரீகன்சிடரேஷனில் இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்கேஸ் ஒரு பில் XYZ பில் கவர்னருக்கு போயிருக்கு, ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புகிறாரு, அந்த ரீகன்சிடரேஷனை ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் கன்சிடர் பண்ணலாம், இல்லை சேஞ்சஸ் பண்ணாமையும் திருப்பி அனுப்பிச்சா என்ன பண்ணணும்னா, that is see here, with or without modification the governor is bound to give his assent. compulsory governor அந்த பில்லுக்கு அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும், no other sense. so most of the time இந்த இதை வந்து கவர்னர்ஸ் ஆர் பிரசிடென்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, the fourth option அப்படின்னு சொல்லி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, he or she can reserve the bill for the president's concern or president's assent. ஸோ இதுதான் ஆர்டிகல் 200ல கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 201ல என்ன சொல்கிறாங்கன்னா, the president role in the reserved bill. ஸோ ஆர்டிகல் 200 4 options given for the governor to take decision on the respective bills. 201ல in case governor அந்த 4th provision யூஸ் பண்ணியிருக்காரு, he have reserved the bill for the reconsideration with the president அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா, பிரசிடென்ட்க்கு 201 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so that is the president is having 2 options. ஒன்று president accept பண்ணலாம். ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா he can withhold the assent or he can redirect for the reconsideration. ஸோ ஸ்டேட் லெகிஸ்லேஷனுக்கு reconsideration கொடுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது president is not bound to give his assent. ஸோ we should not there is president அப்படிங்கும்போது இப்போ கவர்னருக்கு திருப்பி அந்த பில் போச்சுன்னா he want to give assent, பட் பிரசிடென்ட்க்கு ரீகன்சிடரேஷன் முடிச்சு பிரசிடென்ட் கிட்ட போச்சுன்னா அவர் கம்பல்சரி அசன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ ரீசன்ட் கான்ட்ரவர்சிஸ் அண்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ ரீசன்ட் டைம்ஸில் இப்போ ஒரு பில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்டில் பாஸ் பண்ணுறாங்க, January 1, 2025 பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து there is governor அந்த பில்க்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு he is taking more time. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 months 6 months or more than even a years. ஸோ அப்படி இருக்கும் போது கான்ஸ்டிடியூஷன் எதனால அது பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஒரு பில்லுக்கு இவ்வளோ டேஸ்க்குள்ளே அசன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பர்டிகுலர் டைம் கேப் அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் பர்டிகுலர் டைம் கேப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யூ வாண்ட் டு கிவ் your assent to the bill, you want to approve that bill அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் indefinite delays அப்படிங்கிறது it is not a
that is it is an extra constitutional method. And அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் ஒரு பில்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா இஸ் ஃபாலோயிங் அ டெமோக்ராட்டிக், இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது தட் இஸ் அதுக்கான ப்ராப்பர் டைமில் இது பண்ணலைன்னா இட் இஸ் அஃபெக்டிங் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அண்ட் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸோ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உங்களோட பாக்கெட் பிட்டாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? ஸோ அகெயின் இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க். நெக்ஸ்ட் ஒன், கவர்னர் வந்து என்றைக்குமே ஹி வாண்ட் டு ஆக்ட் ஆன் இம்பார்ஷியல் மேனர். ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கும் இல்லை எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கும் ஃபேவரபிளாக இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு, ஸோ கான்ஸ்டியூஷனில் அவருக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ்னால் சம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தே ஆர் பிளேமிங் த கவர்னர்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கவர்னர்ஸ் ஆர் ஆக்டிங். ஸோ தே ஆர் ஆக்டிங் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுக்கு தேவை அப்படின்னா தே ஆர் பாசிங் த பில்ஸ், இல்லை அப்படின்னா தே ஆர் கிரியேட்டிங் சம் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் அஃபெக்டிங் த கான்செப்ட் ஆஃப் த ஃபெடரலிசம். ஸோ இட் இஸ் அப்போனா ஏன் வந்து அந்த ஃபெடரல் சிஸ்டம்க்கு ஒரு பிக் கொஷின் மார்க். இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எப்படி வயலேஷனா, இட் இஸ் அஃபெக்டிங் த backbone, that is the basic structure of the constitution. ஓகே, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the West Bengal, Maharashtra, Punjab, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே கவர்னர்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ் they are facing the problems. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் என்னென்ன ரூல்ஸ் தட் இஸ் ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷம்ஷேர் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இட் இஸ் மேண்டேட்ரி, பட் ஒரு சில இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நபாம் ரெபியா விசஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் 2016 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கவர்னர் cannot act in a that is partition manner or override the elected government's decision. So governor, he is a nominal head. So elected government oda decisions override பண்றதுக்கு கவர்னருக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2006ல என்ன சொல்றாங்கன்னா, so governor's decision should not be arbitrary and it must be based on the constitutional provisions. So constitutionல என்ன கொடுத்திருக்கோ அதை மட்டும் தான் கவர்னர் தன்னிச்சையா செயல்படக்கூடாது, அவரோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ். ஓகே, ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எஸ், கவர்னர் இஸ் ஹேவிங் த டிஸ்கிரிஷனரி பவர். ஹி கேன் வித்ஹோல்ட் த அசென்ட் ஆர் ரிட்டர்னிங் அ பில் அண்ட் இட் இஸ் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் டு த கவர்னர். ஸோ சர்க்காரியா கமிஷன் 1987ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இட் ஷுட் பி டன் அண்ட் இட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். இது வந்து ஒரு நார்ம்ஸ் கிடையாது, இட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். உங்களுக்கு ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கிடையாது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் ரெக்கமெண்டட் த பிரசிடென்ட் தட் தே மஸ்ட் டிசைட் ஆன் த பில்ஸ். தட் இஸ் யாருக்காச்சும் வருது கவர்னர் ரிசர்வேஷன் வச்சு பிரசிடென்ட்க்கு போகுது அப்படின்னா 6 monthsக்குள்ளே அவங்க இது பண்ணணும். சரி, 6 monthsக்குள்ளே டெசிஷன் எடுக்க முடியலை அப்படின்னா எதனால் எடுக்கலை அப்படின்ற ப்ராப்பர் ரீசன் ஆச்சு தே வாண்ட் டு தட் இஸ் வாட் இஸ் த ப்ராப்பர் ரீசன் ஃபார் த வித்ஹோல்டிங் ஆஃப் தட் பில். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இஷ்யூஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ வாட் குட் பி த வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்னர்ஸ் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு பில்க்கு அப்ரூவல் கொடுக்கறதுல டிலே பண்ணக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே வாண்ட் டு கம்யூனிகேட் டு த ஸ்டேட்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ வந்து ரீசன்ஸ் ஃபார் வித்ஹோல்டிங், நான் வந்து இந்த ரீசனுக்காக இந்த பில்லில் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது, இந்த ரீசன்ஸ்க்காக ஐ எம் வித்ஹோல்டிங். ஸோ தே வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் த ரீசன்ஸ் ஃபார் த வித்ஹோல்டிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the clarification on discretionary powers. ஸோ ஒரு ஜுடிஷியல் ஃப்ரேம்ஒர்க். ஸோ கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்னால் என்ன, எதெல்லாம் இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை. நெக்ஸ்ட் ஒன், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிறது இட் மஸ்ட் பி கம் அண்டர் த கிரேட் அக்கௌண்டபிலிட்டி. கிரேட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா ஸோ இட் மஸ்ட் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் த பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டனி ஆர் எல்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ.
And next one பார்த்தீங்கன்னா ஸோ ஜுடிஷியல் ஓவர்சைட்டை நம்ம இது பண்ணும்போது தட் இஸ் ஸ்க்ரூட்டனிக்குள்ளே வரும்போது ஸோ கவர்னரோட பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் த ஜட்மெண்ட் இஸ் வாட் இஸ் த ஜட்மெண்ட் given by the Supreme Court regarding the governor's stance. ஸோ அவங்க வந்து ஒரு 12 questions கேட்டிருக்காங்க என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் அந்த verdict வந்ததுக்கப்புறம் we can discuss about the verdict in an exclusive manner. The third topic for today's discussion is the state's demand for increased share in the central taxes. So நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்தியாவில் 30+ ஸ்டேட்ஸ் இருக்காங்க. 30+ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. நாட் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் வெல் டெவலப்ட். ஸோ டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கும் தட் இஸ் எக்கனாமிக் கன்சர்ன்ஸ் இருக்கும், டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்கும் எக்கனாமிக் கன்சர்ன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஷேர் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆர் தட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி டிமாண்டிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் தயர் ஷேர். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக யார் இது பண்ணியிருக்காங்கன்னா த ஒடிசா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே ஹவ் ரெக்வெஸ்டட் த ஃபினான்ஸ் கமிஷன் டு இன்க்ரீஸ் த ஷேர். ஸோ வந்து நீங்கள் 50% கொடுக்கணும். ஸோ 100% டேக்ஸ் வாங்குறீங்க, 100 rupees வாங்குறீங்கன்னா அதில் 50% நீங்கள் ஸ்டேட்ஸ்க்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ ஷேர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா 41%. 100 rupees வருது அப்படின்னா அதில் 41% வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டேக்ஸ் டிவல்யூஷன். ஸோ அந்த கான்செப்டோட நேம் என்னன்னா டேக்ஸ் டிவல்யூஷன். ஸோ டேக்ஸ் டிவல்யூஷன்னா நத்திங் பட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூஸ். நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அது எந்த டேக்ஸாக இருந்தாலும் சரி, டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸஸாக இருந்தாலும் சரி, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தட் இஸ் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டிவல்யூஷன் மூலமாக நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கிடைக்கிது. சரி, ஓகே, இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரமோட் த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. ஸோ தட் இஸ் த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வி வில் பி ஹேவிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹையரார்கிஸ், டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எக்கனாமிக்கலியும் அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசமை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆட்டானமி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை நம்ம என்ஷூர் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன்ஸோட கன்சர்ன்ஸை நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இப்போ 30+ ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 30 ஸ்டேட்ஸ்க்கும் 50% ஷேர், ஈக்குவல் ஷேர் அப்படிங்கிறது கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன். ஸோ அதுக்காக ஒரு ஃபார்முலா தே ஹாவ் கால்குலேட்டட். யார் அப்படின்னா த ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன வருது அப்படின்னா த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஸோ இப்போ வந்து நார்மல் பிளெயின்ஸ் அண்ட் வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ஷேரிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ரிமோட் ஏரியாஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இதுக்கு ஷேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸாக இருந்தாலும் அதோட ஷேரிங்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இஸ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அண்ட் த ஃபாரஸ்ட் கவர் அண்ட் ஸ்டேட்டோட இன்கம், ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட், ஸ்டேட்டோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ இன்கம் வருதோ அதை பொறுத்து தான் வந்து தே ஆர் டிசைடிங் இட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்ன ப்ரொவிஷன், ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஸோ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 206லேருந்து 202லேருந்து 206 வரைக்கும் த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸோட ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த பட்ஜெட், எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன், பாரோயிங் பவர்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு தட் இஸ் எக்கனாமிக்கலாக எப்படி அந்த ஸ்டேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது 202லேருந்து 206 வரைக்கும் இருக்குது. 268லேருந்து 272 வரைக்கும் ஸோ எப்படி வந்து அந்த ரெவன்யூஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், தட் இஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். 268 to 272. 280ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா establishment of the finance commission every 5 years. ஸோ அப்படி இருக்கும்போது that is every 5 years it's mandatory. in case ஏதாச்சும் ஒரு unforeseen situations or circumstance இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் மே பி டிசைடட் பை த பிரசிடென்ட். ஸோ இப்போது 5 years ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு 3 yearsலேயே தேவைப்படுதுன்னா எஸ் இட் கேன் பி that is notified by the president and any time they can commence the finance commission. article 282 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா in case of any emergency அந்த மாதிரி டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரொவைட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். அது எதுக்காக அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக தட் இஸ் ஃபார் த பப்ளிக் பர்பஸஸ். எஸ் தே கேன் கிவ்.
Okay, so these are the articles, these are the fact files 202 to 206, 268 to 272, 280 and 282. Okay, so இப்போ present share 14th finance commission என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 32%ல இருந்ததை 42% இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெவன்யூ டெஃபிசிட் அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் கேப் வந்து இதாக ஆரம்பிச்சது. பட் தட் இஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் 32%லேருந்து 10% ஹைக் கொடுத்து 42%ஆக கொண்டு வந்தாங்க. யாருன்னா 14th finance commission. But 15th Finance Commission under the chairmanship of N.K. Singh அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த 42% அப்படிங்கிறது இருந்ததை வந்து 41% அவர் வந்து கம்மி பண்ணிட்டாரு. இட் இஸ் வேலிட் டில் 2026. ஸோ நெக்ஸ்ட் இயர் நமக்கு அகைன் ஃப்ரெஷ்ஷாக வந்து there is 16th Finance Commission வரும். ஸோ 16th Finance Commission வர வரைக்கும் that is the share அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41%. ஓகே, பட் இந்த எக்ஸப்ஷன்ஸ் பாருங்களேன். 90-10 ரூல் அப்படிங்கிறது the entire north eastern states, hilly states and special category states, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு that is 90:10. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து 60:40 ரேஷியோவில் வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா that is 60:40 அப்படின்ற ரேஷியோவில் they are getting the shares. ஓகே, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன கன்சர்ன், ஏன் வந்து அவங்க 50% டிமாண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே வாண்ட் மோர் ஃபண்ட்ஸ். ஸோ எதுக்காக மோர் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இப்போ மூவ் ஆன எஜுகேஷன் அண்ட் அந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையா ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் தே ஹாவ் த கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் போலீசிங் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஸ்டேட்ஸ் கர்நாடகா, தமிழ்நாடு அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ரிசீவிங் லெஸ் மணி. ஸோ அப்படி மணி அமௌண்ட் கம்மியாக வரும்போது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு அகெயின் இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க். அண்ட் ஒவ்வொரு டைமும் இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கூட கான்ஃப்ளிக்டாகவே போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்கேஸ் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஃபண்ட் ஸோ சென்டர்ஸ் தே ஆர் நாட் ரெஃப்யூசிங் டு சப்போர்ட் த ஸ்டேட் அண்ட் இட் இஸ் reflecting in the poor governance. Next one பார்த்தீங்கன்னா that is the cess ஆகட்டும், surcharges ஆகட்டும், அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் போகுது அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வரதில்லை. அப்படி வந்தாச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒரு 28% அவங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது 16th Finance Commission என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேட்ஸோட கன்சர்ன் ரிகார்டிங் த டேக்ஸ் டெவல்யூஷனை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசாஸ்டர் அப்போது அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டிஸ் வராது. எஸ்பெஷலி டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன்ஸ். இப்போ லாஸ்ட் இயர் வந்து கேரளா தட் இஸ் வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துச்சா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ டாக்ஸஸ் தட் இஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி டிசாஸ்டர் ப்ரோன் ஸ்டேட்ஸ்க்கு செப்பரேட் ஃபினான்ஷியல் மெக்கானிசம் க்ரியேட் பண்ணாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது கம்மியாகும். அண்ட் they want to build the capacity, that is capacity building. And அது மட்டும் இல்லாமல் they want to utilize the devolved funds for the development. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு transparency and accountability வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஒரு issues இருக்காது. So the last article for today's discussion is the entry of private sector involvement in India's nuclear sector. ஸோ கிட்டத்தட்ட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுல இருந்து நியூக்ளியர் செக்டார் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த கவர்மெண்ட்டில் வந்து யார் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் NPCIL அண்டர் பாவினி. ஸோ த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்டர் த சப்சிடரி யூனிட் தட் இஸ் பாரதிய நவிக்யா வித்யுத் நிகாம். ஓகே, ஸோ இப்போ எதனால இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் தட் இஸ் ஓன் பண்ணிட்டு இருந்த யூனிட் ஸோ ஏன் வந்து இப்போ திடீர்னு ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஸோ 2047 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டார்கெட் அப்படின்னா 100 gigawatts ஆஃப் எனர்ஜி, கிளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் அந்த டார்கெட். அது வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸிலி பாசிபிள் ஒன்லி வித் த சப்போர்ட் ஆஃப் த ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் லாஸ்ட் வீக்ஸ் நியூஸ் அனாலிசிஸில் ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் இதில் இருக்கக்கூடிய positives and negatives again it has been repeated in the newspaper. So I'm just covering the positives and negatives. So in the private players உள்ள கொண்டு வரதுக்காக already they have amended the Atomic Energy Act 1962, Civil Liability for Nuclear Damage Act 2010.
ஸோ அந்த காம்பன்சேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே அதில் கவர் ஆகுது. அண்ட் த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ரெடி டு என்டர் இன் டு த பார்ட்னர்ஷிப் வித் த ப்ரைவேட் பிளேயர்ஸ். அண்ட் எதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ செட்டிங் அப் த பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் அண்ட் டு பூஸ்ட் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா டு பில்ட் த மாடுலர் பேஸ்டு ரியாக்டர்ஸ். ஸோ இந்த மாடுலர் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இண்டிஜினியஸாக நிறைய டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இட் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஸோ அதனால தான் வந்து there is the privatization உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி the government is planning. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு privatization நடக்கும்போது அதில் positives will be there and negatives will be there. So first we can see the benefits. So that is faster capacity expansion. So private players உள்ள வரும்போது the first and the foremost thing என்ன அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் அந்த ப்ராஜெக்டை டைமுக்கு நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அண்ட் பவரோட க்ரோத் வந்து கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லேக் ஆகுது. அதனால ஸோ அந்த 2047 அப்படின்ற அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இனோவேஷன் அண்ட் தட் இஸ் குளோபல் பார்ட்னர்ஸ், தட் இஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்கோட கொலாபரேஷன் வைக்கும் போது நமக்கு அப்ராடில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கும் அந்த டெக்னாலஜிஸும் நமக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பில்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ த காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இட் வில் ரெடியூஸ் த ப்ராஜெக்ட் காஸ்ட் அண்ட் அந்த டைமுக்கு தட் இஸ் அந்த டிலேஸ்லாம் நடக்காமல் அந்த டைமுக்கு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் த டிபெண்ட் இந்த இதை நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் 100% தட் இஸ் கிளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோர்சஸ். அதை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா the fossil fuelsோட டிபெண்டன்சி கம்மியாகும். Already we have discussed in the first article. So because of the heavy use of the fossil fuels, oceans are getting warmer. Ocean acidification, the ocean heat, marine waves அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஸோ that is we are getting into the that is Paris climate deal அந்த இதுக்குள்ளே வரும்போது we are moving towards the cleanest form of energy. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ஆர் த கன்சர்ன்ஸ்? ஸோ ரெகுலேட்டரி மெக்கானிசமில் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் லாஸ்க்கு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் பட் அதை வந்து எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது we need to think it. அண்ட் ஹை கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஸோ நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் they will be operating on the sign of that is profit motive. Government they will be functioning on the service motive. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேபிட்டல் that is இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்களால எடுக்க முடியுமா? ஸோ தட் இஸ் இட் வில் லீட் டு த liability concerns. ஸோ தட் இஸ் இட் மே impose a high liability on the operators. ஸோ இப்போ எதுனா வந்து அந்த liabilities வரலாம் அப்படின்னா காம்பன்சேஷன் ஆகட்டும், அந்த ஆக்ட்ஸ்லாம் அமெண்ட் பண்ணும்போது இன் கேஸ் ஆஃப் எனி issues. So the contract யார், the developer யார், அவங்க தான் வந்து bond பண்ணிக்கணும் அப்படின்னா so it will create an unnecessary liability. And safety and security. So in case strict safety and security measures என்னதான் there is government issue பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா so it may lead to a big issue. நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேஸ்ட் மேனேஜ் பப்ளிக் என்ன பிரச்சனை அப்படின்னா நியூக்ளியர் சேஃப்டி இஷ்யூஸ். கவர்மெண்ட் ஓகே இது நாள் வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இருந்தது கிடையாது. பட் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் ரிஸ்க்ஸ் வந்து எப்படி ஹவு தே ஆர் கோயிங் டு அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்சர்ன்ஸை எப்படி அவங்க அட்ரஸ் பண்ண போகிறாங்க? ஸோ ஃபார் தட் ஆல்சோ கவர்மெண்ட் ஹாவ் டேக்கன் வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஸோ ஆல்ரெடி தே ஹாவ் அலோகேட்டட் 20,000 crore rupees for the research and development and for building the small modular reactors. And that is at least 5 of the reactors are 2033 குள்ள அவங்க கொண்டு வந்துடணும். தட் இஸ் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே ஸோ 2047 அவங்களோட 100 gigawatt of எனர்ஜியை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட பிளான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.